வேத பகுதி சங்கீதம் 90 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வாசிக்க சொல்லும்போது வாசிக்கலாம். இந்த சங்கீதம் 90 மோசே எழுதின சங்கீதம். 91 மோசே எழுதினதாக இருக்கக்கூடும் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. ஆனால் 90 மோசே எழுதின சங்கீதம், அது அங்கேயே எழுதப்பட்டிருக்கு. இது மோசே எழுதின சங்கீதமாக இருக்கிறதுனால சங்கீத புத்தகத்தில் மிக 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 தொன்மையான புத்தகம்னா, அது தொன்மையான பகுதி அல்லது சங்கீதம்னா இந்த சங்கீதம் 90 தான். ஏன்னா மற்றதெல்லாமே தாவீதுக்கு முந்தைய பிந்தைய காலத்திய நபர்கள் எழுதிய பாடல்கள். இது மோசே எழுதின பாடல். இப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ஏறத்தாழ 4000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மோசே எழுதின சங்கீதத்தை நம்ம வாசிக்கும்போது இந்த 17 வசனங்களும் ஒரு முழுமையான ஜெபமாக இருக்கிறது. தாவீது எழுதின சங்கீதத்தில் எல்லாமே ஜெபமாக இருக்காது, 1-2 அப்படி இருக்கும். ஆனால் எல்லாமே ஜெபமாக இருக்காது, ஊட ஜெபம் இருக்கும். ஆனால் இது முழுமையாக ஒரு ஜெப பாடல், கர்த்தரை நோக்கி பாடின ஒரு பாடல். இதில் இருக்கிற நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும், ஆனால் இதில் தான் இருக்கான்னு தெரியாது, அவ்வளோதான். இதில் இருக்கிற நிறைய வசனங்கள் நமக்கு தெரியும். 12வது வசனத்தை மட்டும் ஒரு தடவை வாசிப்போம். வாசிச்சுட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு திருப்பி முதல்ல இருந்து வாசிப்போம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். திரும்பவும் வாசிக்கிறேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை எண்ணும் அறிவு. நாட்களை எண்ணும் அறிவுனா இன்னைக்கு மண்டே நாளைக்கு டியூஸ்டேன்னு என்ற அறிவு இல்லை. நாட்களை எண்ணும் அறிவுனா என்னுடைய ஒவ்வொரு நாளையும் நான் எண்ணி செலவு பண்ணணும். கையில் இவ்வளோதான் அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி செலவு பண்ணுவோம்? பார்த்து செலவு பண்ணுவோம்ல, அது மாதிரி நாட்களை செலவு பண்ண வேண்டும். அதான் அது அந்த அறிவு, நாட்களை எண்ணும் அறிவு. பிளண்டியாக இருக்குன்னா நம்ம மனசு போல் செலவு பண்ணுவோம், அளவாக தான் இருக்குன்னா அளந்தளந்து செலவு பண்ணுவோம்ல. எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்து செலவு பண்ணுற மாதிரி இந்த நாட்கள் நம்ம கையில் பிளண்டியாக இல்லைன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் ஞானம் உள்ளவனாகும்படி, ஞான இருதயம் உள்ளவனாகும்படி நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு போதித்தருளும். நம்ம நினைக்கிறோம் 70 வருஷம் 80 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அந்த வசனமும் அங்கே தான் இருக்குது. பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். இப்படி போகிற போக்கில் போயிருங்க. இங்கே நிறைய பேர் above 40, above 50, above 30 இருக்கீங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் below 30, 20 எல்லாம் இருக்கீங்க. இப்போ ஒரு 40 பேர்கிட்ட இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 35 பேர் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த 35 பேரில் எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 25 பேர் above 40. அந்த above 40ல் ஒரு 5-6 பேர் above 50. இந்த 50 வருஷம் எப்படிங்க போச்சு? ரொம்ப லாங்காக போச்சா? இல்லைங்க, போன இடம் தெரியல, அது வாட்டுக்கு ஃபோன் ஊதுன மாதிரி ஓடி போச்சு. நேற்று தான் கல்யாணமான மாதிரி இருக்கு, எனக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. 2001 இந்த சர்ச் கட்டிக்கிட்டு இருக்கும்போது, 2003 இந்த சர்ச் கட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நான் வரேன். ஒரு சாதாரணமாக ஒரு வியாபாரியாக வரேன். அதுக்கு பின்னாடி போயிட்டு திருப்பி 2007 திருப்பி வரேன். இங்கே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அந்த 2003 to 2007 எப்படி போச்சுன்னு தெரியல. இப்போ 2007 இங்கே இருக்கேன். மோரலஸ் 19 வருஷம் ஆச்சு. நான் வந்தோம் 18 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த சபைக்கு ஆனால் அப்படி இருந்தும் இந்த நாட்கள் எப்படி போச்சு தெரியல. நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சு பாருங்களேன், அது அப்படியே ஓடுது, நாட்கள் ஓடுகிறது. நீங்கள் நாட்களை கணிக்கவே முடியாது. இது எப்படி போகும் சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, டிவி பார்க்குறோன்னு உட்காடுறோம், 15 நிமிஷத்தில் பார்த்துட்டு வேலையை பார்ப்போம்னு நினச்சா 15 நிமிஷத்தில் எந்திரிச்சிருவோமா? முடியாது. மொபைல் பார்க்குறோம், அதே மாதிரி தான். எந்த வேலையை தொட்டாலும் சில நேரங்கள் அது நாள் கணக்காக இழுத்துட்டு போயிடுது.
நாட்கள் இருக்குது, வருஷங்கள் இருக்குது, மாதங்கள் இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. நாட்களை எண்ணும் அறிவை தாரும். கர்த்தர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. மாதங்களை எண்ணும் அறிவை தாரும், வாரங்களை எண்ணும் அறிவை தாரும்னு சொல்லலை, நாட்களை எண்ணும் அறிவை தாரும். இந்த நாளுக்கான டாஸ்க்கை நான் முடிச்சேனா, ஒவ்வொரு நாளையும் பணத்தை எப்படி பார்த்து பார்த்து செலவு பண்ணுறோமோ அப்படி நாளை பார்த்து பார்த்து செலவு செய்ய வேண்டும். மோசே இந்த சங்கீதத்தை பாடும்போது அங்கே பெரிய பிரச்சனை உருவாயிருந்தது. எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். காதேஸ் பர்னேயா வரைக்கும் வந்தாச்சு. அங்கேருந்து 40 நாள் பிரயாண தூரத்தில் கானான் தேசத்துக்கு காலேப்பையும் யோசுவாவையும் யோவாக்கு அனுப்புகிறாங்க. கூடவும் நிறைய பேர் போகிறாங்க. 40 நாளில் போயிட்டு திரும்பி வராங்க. இந்த 40 நாள் பிரயாணத்தை தான் நம்ம ஆட்கள் 40 வருஷம் செஞ்சாங்க. 40 நாள் பிரயாணம் தாங்க. நாட்களை எண்ணினவர்கள் 40 நாளில் போயிட்டு வந்துட்டாங்க. நாட்களை எண்ணாதவர்கள் 40 வருஷம் பிரயாணம் பண்ணினார்கள். அப்பவும் போகலை. போனது பூரா அவர்களுடைய சந்ததி. அவர்கள் எல்லாரும் வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். நம்முடைய வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது. காலையில் முளைச்சு மத்தியானம் பூத்து சாயங்காலம் பட்டு போயிடுமா? நம்முடைய வாழ்க்கை சும்மா செத்தையும் குப்பையும் மாதிரி இருக்கு. வெள்ளம் வருகிறது போல கர்த்தர் வருவார், அடித்து கொண்டு போவார்னு எழுதப்பட்டிருக்கு. மனிதனுடைய வாழ்க்கை நிர்த்தூளியாய், அப்படிதான் 3வது வசனம் சொல்லுது. நிர்த்தூளியாகி அப்படின்னா புழுதியாகி, தூசியாகி. நீங்கள் தொடச்சா கூட அள்ளுற அளவுக்கு ஒன்றும் இருக்காது. காரில் டஸ்ட் இருக்கும், தொடச்சி முட்டலிடலாமா? மேலே அள்ள முடியாது. அது டஸ்ட்டு தான், தொடச்சா போகும். ஆனால் அள்ளி குவியலாக எடுக்க முடியாத அளவுக்கு மினிமம் தான் அது. நிர்த்தூளி ஆக்கினா புழுதி போல் ஆக்கி திரும்பவும் புழுதிக்கு திரும்புங்கள் என்று உங்களை பூமிக்கு அனுப்பி வைக்கிறார். அதான் அதோட அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை புழுதி மாதிரி நம்மை மனிதர்களாக்கி பூமிக்கு அனுப்புகிறார். திரும்பவும் புழுதிக்கு திரும்புங்கள் என்று சொல்லி தான் அனுப்புகிறார். நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஸ்பேன் இருக்குது. நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தூரம் இருக்குது. இங்கே ஆரம்பித்து இங்கே தான் முடிக்கணும்னு. இந்த வசனத்தை அப்படியே வாசித்தா அப்படி அர்த்தம் தெரியாது. நீங்கள் பொதுமொழி பெயர்ப்புலையோ இல்லை வேறு ஏதாவது ஆங்கில வேதாகமத்திலையோ நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த வசனத்துக்கு அப்படி தான் இருக்கும். அப்படி தானம்மா? அதானே உங்களுக்கு டவுட்டு? ஆமாம். நீர்த்துளி இல்லை, நிர்த்தூளியாக்கி. நிர்த்தூளியாக்கி. நம்முடைய பைபிளில் நிர்த்தூளின்னு தான் இருக்குது, இதில் மாற்றி இருக்கு. நிர்த்தூளியாக்கி. இட் இஸ் அ டஸ்ட். டஸ்ட்டில் இருந்து உருவாக்குறார். ஆதாம் அப்படி தானே உருவாக்குனார், மண்ணிலிருந்து உருவாக்கினார். நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நம்ம எல்லாரும் அப்படி தான். நமக்கு ஒரு வாழ்க்கையினுடைய நீளம் இருக்குது. 70 வருஷம், 80 வருஷம், யாரு கண்டா 40 வருஷமாக இருக்கலாம், யாரு கண்டா 100 வருஷமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த வருஷங்கள் எல்லாம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியுமா? பர்த்டே எல்லாம் கொண்டாடுறோம். பர்த்டே கொண்டாடும் போது ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேக்கை வெட்டுவோம். கேக்கு இப்போ ஒரு 15வது பர்த்டே கொண்டாடுறாங்கன்னா 15 கேண்டில் இருக்கும், இல்லை 15 நம்பராவது இருக்கும். ஊதி அணைச்சிட்டு தான் கேக்கை வெட்டுவோம். விச் மீன்ஸ் தட் 15 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். மிச்சம் இருக்கிறது எவ்வளவு தெரியாது. எண்ணுங்கள் உங்கள் நாட்களை. எவ்வளவு நாள் இருப்பீங்கன்னு நமக்கு தெரியுமா? இவர்கள் 40 நாள் போக வேண்டிய வனாந்திர பயணத்தை 40 வருஷம் ஆக்கிட்டாங்க. அப்பவும் போய் சேர முடியவில்லை. இவங்க ஒவ்வொருத்தராக செத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் இந்த பாடலை பாடுறார். ஏன் செத்துக்கிட்டே இருக்காங்க? அங்கே முறுமுறுப்பு இருந்தது, அங்கே விபச்சாரம் இருந்தது, காம விகாரம் இருந்தது, அங்கே விக்கிரக ஆராதனை இருந்தது, அங்கே திருப்தியின்மை இருந்தது. என்ன மண்ணாவே கொடுக்குறீங்க, இதெல்லாம் ஒரு உணவா அப்படின்னாங்க. எங்களுக்கு தாகமாக இருக்குது, கண்மலையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ கண்மலைக்கிட்ட கேட்டாலும் கண்மலை தண்ணீர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. இவர்கள் எப்போது பார்த்தாலும் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். எங்களுக்கு கொமட்டிக்காய் இல்லை, எங்களுக்கு வெள்ளைப்பூடி இல்லை. ஆமாம், பிரியாணியாக சாப்பிடுங்க. பிரியாணி அக்கேஷ்னலாக சாப்பிட்டா தான் நல்லது. டெய்லி சாப்பிட்டா பிரச்சனை தான். டெய்லி கஞ்சி குடிக்கலாமுங்க, பிரியாணி சாப்பிட முடியாது. எப்போ பார்த்தாலும் இவர்களுடைய நினைப்பு, எனக்கு இது இல்லை, இது பத்தலை, அது இல்லை, அது பத்தலை, செருப்பு தேயலை, ஆடை கிளியலை, இவர்களுக்கு சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கு. உழைக்காமல் சாப்பாடு, உழைக்காமல் கறி காடை, உழைக்காமல் தண்ணீர், எல்லாமே வருது, கூடவே வருது. ஏசி போட்ட மாதிரி ஏர் கண்டிஷன், பகல்லே மேகஸ்தம்பம், ராத்திரியிலே அக்கினி ஸ்தம்பம்.
இத்தனையும் வருது. இதெல்லாம் ஒரு ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருக்கிற ஒரு ஆளுக்கு கிடைக்கிற விஷயம். அத்தனையும் தேவன் கொடுக்கிறார். அவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள், அவர்கள் திருப்தியற்று கொண்டே இருந்தார்கள். கடுப்பாயிட்டார் கர்த்தர். அவர் கோபமானார், அவர் உக்கிரமடைந்தார், இவர்களை அழித்து போட்டார். நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கென்று ஒரு திட்டத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார். எகிப்திலே இருந்த எபிரேயர்களுக்கு கானான் தேசத்தை வைத்து வைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் ஒரு திட்டத்தை அவர் வைத்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எத்தனை புலம்பல், எத்தனை குறை கூறுதல், எத்தனை திருப்தியின்மை, எத்தனை பாவங்கள், எத்தனை மீறுதல்கள், எத்தனை அக்கிரமங்கள். இதெல்லாம் கர்த்தர் பார்க்காம இருந்துருவாரா? என்னுடைய அக்கிரமங்களும் என்னுடைய அந்தரங்க பாவங்களும் அவர் முகத்துக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறதாம். டார்ச் அடிச்சு பார்த்த மாதிரி இருக்கு அவர் கண்ணுக்கு முன்னாடி. கர்த்தர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர். ஆனால் ஒரு தடவை உங்களை அழைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு குரு 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 குருன்னு பார்ப்பார். எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர். இப்போ இங்கே அக்கிரமம் கூடி போச்சு, இவர்கள் ஒவ்வொருத்தராக அழிந்து கொண்டே போகிறார்கள். கோபம் கூடிருச்சு கர்த்தரோடது. இப்போ எல்லாரும் செத்துக்கிட்டே இருக்கவும் தான் மோசே பாடுறாரு, மனுஷனுடைய ஆயுஷ்னால் 70 வருஷம், பலத்தின் மிகுதினால் 80 வருஷம். நாங்கள்லாம் எம்மாத்திரம், நாங்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு விச தயவு பண்ணுங்க, எங்களை இன்னும் கொஞ்சம் நேசிங்க, எங்களுக்கு இன்னொரு தயவு காட்டுங்க, நாங்கள் திரும்பி எந்திரிச்சு வாழ்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அவர் ப்ரேயர் பண்ணுறாரு. அந்த ப்ரேயர் தான் இந்த 90வது சங்கீதம். 90வது சங்கீதம். இந்த 90வது சங்கீதத்தினுடைய மைய வசனமாக நம்ம எடுத்துக்கணும்னா 12வது வசனத்தை எடுத்துக்கலாம். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாட்களை எண்ணும் அறிவை போதித்தருளும்னா என்ன? நாட்களை எண்ணும் நான் என்னத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் எனக்காக வாழாமல் என் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். என் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற நாளாக இந்த நாளை நான் செலவழிக்க வேண்டும். அதுதான் நாட்களை எண்ணும் அறிவு, அதுதான் ஞான இருதயம். எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோன்றதான் ஞான இருதயம். அப்போ ஞான இருதயம் உள்ளவனாகும்படிக்கு நாங்கள் நாட்களை எண்ணும் அறிவை கொண்டிருக்க வேண்டும். அப்போ இதை ஷார்ட்டாக ஒரே வார்த்தையில் ஒரே ஃப்ரேஸில் சொல்லணும்னா, உங்களுடைய நாட்கள் எல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா? இதுதான் கேள்வி. உங்கள் நாட்கள் எல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா? உங்கள் நிமிடங்கள் எல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா? உங்கள் வினாடிகள் எல்லாம் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா? எத்தனை பேர் தேவனை சந்தோஷப்படுத்துகிறோம்? சந்தோஷப்படுத்துறது ஈஸி இல்லைங்க. வீட்டில் இருக்கிற வீட்டுக்காரர்களுக்கு தெரியும் எப்படி வீட்டுக்காரம்மாவை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு. என்ன வாங்கி கொடுங்க, சிலர் தான் ஹாப்பி ஆவாங்க, சிலர் ஹாப்பி ஆகிறது இல்லை, திருப்தி அடைகிறதே இல்லை. நம்மளும் அதே கேஸ் தான். அவர்கள் அத்தனை செய்திருப்பார்கள், எல்லா பண்டமும் முன்னாடி இருக்கும். சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு பண்டத்தில் உப்பு இல்லாமல் போயிருந்திருக்கோம். இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். நீ பண்ணின அந்த கோவக்காயில் உப்பு இல்லை. நானே சொல்லுவேன், மத்தியான சாப்பாடு டெலிஷியஸாக தான் கொடுத்து விடுவாங்க, எல்லோரும் கூடயும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு உப்பு கூடி போச்சுன்னா, என்னம்மா கத்திரிக்காயில் 2 தடவை உப்பு போட்டியா அப்படின்னு வந்து கேட்பேன். சாம்பார் நல்லா இருந்துச்சுன்னு வராது, சாம்பார் நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் நம்முடைய வழக்கம். ஒருத்தர் சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுறோம், எவ்வளவு மெனக்கெடுறோம். இந்த பிரயாசத்தை கர்த்தரை சந்தோஷப்படுத்துவதற்கு நாம் கொடுத்தோமா? கர்த்தரை நாம் சந்தோஷப்படுத்த முடியுமா? எப்படியெல்லாம் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னா, 3 வகைகளிலே சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் அந்த 3 வகையும் ஆராதனை வழியிலே தான் ஆகும். தேவனை ஆராதிக்கிறதின் மூலமாகத்தான் தேவனை சந்தோஷப்படுத்த முடியும். ஆனால் 3 வழிகளில் தேவனை ஆராதித்து சந்தோஷப்படுத்தலாம். முதல்ல அவருடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தையின் வழியாக தேவனை சந்தோஷப்படுத்தலாம். தேவனை நம் வார்த்தையின் வழியாக மகிழ்விக்கலாம், அல்லது வார்த்தையின் வழியாக ஆராதிக்கலாம். இதுதான் முதல் பாயிண்ட். இப்போ அப்படியே சங்கீதத்தை ஒருத்தர் ஒரு வசனம் வீதம் வாசிப்போம். ஒரு வசனம் வீதம் வாசிப்போம். சங்கீதம் 90. ஆமாம், ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதன்படி ஆரம்பியுங்கள். பைபிள்ல இருந்து ஆரம்பிங்க.
வெரி குட். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். நீர் மனுஷரை நிர்த்தூளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராட்சாமம் போலவும் இருக்கிறது. அவர்களை வெள்ளம் போல வாரிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள். காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல எங்கள் வருஷங்களை களைத்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பெலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. 80 வருஷம் நான் உயிரோடு இருந்தாலும் வாழ்க்கை பூரா வருத்தம் தாங்க இருக்குது. அதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற கிரெடிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். கர்த்தாவே, திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். ஆமேன். நல்ல ஜெபங்க. இதை ஒரு தடவை சொன்னாலே கொஞ்சம் கூஸ் பம்ப் ஆகுது. தேவனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையிலையும் ஓடிக்கிட்டுருக்கு. நமக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்குது. நாமும் தடுமாறிக்கொண்டே தான் இருக்கிறோம். நம்ம தொலைத்த நாட்கள் நிறைய, தொலைத்த வருஷங்கள் நிறைய. நம்ம சரியாக காலத்தை பிரயோஜனப்படுத்தி இருந்தால் இன்னைக்கு நாம் வேறு இடத்துல நின்றுப்போம். காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? எத்தனை வருஷமாக சபைக்கு வரோம்? ஒரு மனிதன் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய தாற்பரியங்களையும் கற்றுக்கொள்ள அதிகபட்சம் எடுத்துக்கொண்டால் 3 வருஷம் போதும். அதுக்கு மேலெல்லாம் தேவையில்லை. ஒரு வளர்ந்த அடல்ட் கிறிஸ்துவையும் கிறிஸ்துவினுடைய தாற்பரியங்களையும் கற்றுக்கொள்ள அதிகபட்சம் 3 வருடம் போதும்.
ஏன் 3 வருடம் சொன்னேன்னா, இயேசு கிறிஸ்து அவ்வளவு நாள் தான் ஊழியம் பண்ணார். இயேசு கிறிஸ்து ஒரு எஃபெக்டிவ் மினிஸ்ட்ரியை 3.5 வருஷம் முடிச்சுட்டு போயிட்டார். இன்னைக்கு 30 வருஷம் 50 வருஷம் ஊழியம் பண்ணாலும் அந்த 3.5 வருஷத்துக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்றும் பண்ண முடியல. அவர் நாட்களை எண்ணினார், நாம் நாட்களை எண்ணவில்லை. நாட்களை எண்ணும் அறிவு மிக 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 அவசியம். இப்போ நான் சொன்னதெல்லாம் அங்கே இருந்தது. நீங்கள் வாசிக்கும் போதே நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷனில் இருந்ததெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்தீர்கள். வெள்ளத்தை போல வாரிக்கொண்டு போகிறார். அவருக்கு 1000 வருஷம் ஒரு ராட்சாமம் போல இருக்கிறது. பகல் மாதிரி இருக்கு. காலையில் விடிஞ்சு சாயங்காலம் ஆகிற மாதிரி 1000 வருஷம் போயிடுது. காலங்களை கடந்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். என் வார்த்தையினால் என் தேவனை நான் மகிழ்விக்க வேண்டும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா அவரை பற்றி அவர்கிட்ட புகழ்ந்தால் அவர் சந்தோஷப்படுவார். அவரை பற்றி அவரிடமே புகழ்ந்தால் அவர் சந்தோஷப்படுவார். அவர் காது கேட்க மற்றவரிடம் புகழ்ந்தால் சந்தோஷப்படுவார். உண்மைதாங்க. ஒருத்தரை சந்தோஷப்படுத்தணும்னா, இப்போ நான் அடிக்கடி நம்ம தாமஸ் பிரதரை சொல்கிறேன். தாமஸ் பிரதர் இஸ் சிங்கிங் ஸோ குட். ஹீ இஸ் நாட் பெர்ஃபார்மிங், ஹீ இஸ் பிரிங்கிங் த ஸ்பிரிட் ஆஃப் காட் ஜஸ்ட் பை சிங்கிங் அப்படின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். கிடியன் மினிஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் எங்கள் கொயர் லீடர் அவர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் சொல்லும்போது அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். கண்டிப்பாக சந்தோஷப்பட்டீங்களா? என்னை யாராவது சொல்லும் போது நான் சந்தோஷப்படுவேங்க. கர்த்தரை நம்ம வாயால் நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம் என்று சொல்வது தான் ஆராதனை. நாம் எவ்வளவு அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறது தான் ஆராதனை. எத்தனை பேர் மனதார கர்த்தரை நீங்கள் எவ்வளவு தேவனை அறிந்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? இங்கே மோசே சொல்கிறார், முதல் 2 வசனங்கள்லேயே சொல்கிறார். இந்த வசனத்துக்கு தலைப்பு கொடுக்கும்போது பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதனின் நித்தியமின்மை. மனிதனின் நித்தியமின்மை இந்த சங்கீதத்துக்கான தலைப்பு. நித்திய தேவனும் நிரந்தரமற்ற மனிதனும் அப்படின்னு தலைப்பு கொடுக்குறாங்க. நித்திய தேவன், அவர் நித்திய தேவன். முதல் வசனத்தில் வாசிச்சோன்னா ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேவரீர் அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவரே, யெகோவான்னு சொல்லலை, அங்கே அதோனாய் அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறவராக இருக்கிறவரேன்னு சொல்லலை, என்னை சப்போர்ட் பண்ணுறவரே, என்னை கேர் பண்ணுறவரே, எனக்கு எல்லாமானவரே அப்படின்னு சொல்கிறார். அதோனாய்ங்கிற வார்த்தையை அவ்வளவு எளிதாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. அது யெகோவான்ற வார்த்தையை விட மேலானதுன்னு சொன்னதுனால தான் யெகோவாவை கூட எழுதுவாங்க, அதோனாய்ன்ற வார்த்தையை சொல்லக்கூட மாட்டாங்க. பட் இங்கே மோசே சொல்லுகிறார், அதோனாய் தேவரீர், தலைமுறை தலைமுறையாய் நீ அடைக்கலமாக இருக்கிறீர். என் முன்னாடி தலைமுறைக்கும் நீங்கள் தான் வீடு, என் பின்னாடி தலைமுறைக்கும் நீங்கள் தான் வீடு, எனக்கும் நீங்கள் தான் வீடு. எனக்கு போக்கிடம் ஏது ஆண்டவரே? நீர் காலங்களை கடந்த எங்களின் அடைக்கலம். காலங்களை கடந்த எங்களின் அடைக்கலம். நான் எகிப்தில் கொலைகாரனாக சுற்றி கொண்டிருந்த போதும் நீரே என் அடைக்கலம். வனாந்திரத்திலே நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் நீரே என் அடைக்கலம். இப்போ வனாந்திரத்தில் இந்த 40 வருஷமாக இந்த மக்களை நடத்தி கொண்டிருக்கிற போதும் நீரே அடைக்கலம். இதற்கு பின்னும் நீரே அடைக்கலம், அதற்கு முன்னும் நீரே அடைக்கலம். தலைமுறை தலைமுறைக்கும் எங்கள் அடைக்கலமானவர். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் மூணுக்கும் அவர் தான் எங்களுடைய தேவன். நான் வீடை எங்கே வேணாலும் கட்டலாங்க, நான் வீடை எங்கே வேணாலும் கட்டலாம். ஆனால் நான் வசிப்பது கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். நான் வீடை எங்கே வேணாலும் கட்டலாம், நான் வசிப்பது கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். இதுதான் அவர். தலைமுறை தலைமுறையாய் அடைக்கலமானவர், மேலானவர், ரொம்ப 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 உயரமானவர். நீங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகமான வல்லமை பொருந்தின கர்த்தர். 2வது வசனத்தை வாசித்தோன்னா, 2வது வசனம் அது 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 ஸ்லாகிக்கிற மாதிரி இருக்கும். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், மலைகள் எல்லாம் உருவாவதற்கு முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும். இங்கேயாவது உருவாக்கும் முன்னும் இருக்கு. சில இங்கிலீஷ் வெர்ஷனில் சொல்லுது, when you have not given birth, அதை நீர் பெற்றெடுக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்னென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே நீர் தேவன். நீர் உலகம் உண்டான பின்னாடி தேவன் இல்லை,
நான் ஒர்ஷிப் பண்ண ஆரம்பித்த பின்னாடி நீர் தேவன் இல்லை, நீ உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவனாக இருக்கிறீர். உங்களால் அவருடைய ஆதியையும் அந்தத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவரே நீர் அப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாரு. வார்த்தைகளினாலே முகமாய் முகத்துக்கு நேர தேவனை நாம் சொல்லணும். அவர் யார் என்று சொல்லணும். நான் உம்மை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறதுல தான் அவர் பிரியப்படுகிறார். நான் உம்மை அறிந்திருக்கிறேன், நீ நல்லவர், நீ சிலுவையிலே மரித்தீர், இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது. என்ன ஸ்பெஷலாக நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க? What do you know about him specially? அதை சொல்லும்போது அவர் ஸ்லாகிக்கிற ஸ்லாகிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வேற. உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே தேவனை ஆராதியுங்கள். உங்கள் வாயின் வார்த்தையினாலே தேவனை சந்தோஷப்படுத்துங்கள். முதல்ல அவர் நித்திய தேவன் அப்படின்னு அவர் சொன்னார். நித்திய தேவன். நம்மெல்லாம் நிலையற்ற மனிதன், நிர்த்தூளின்னா வெள்ளம் போல அப்படி கொண்டுட்டு போகிறீங்க. நித்திரைக்கு தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருக்குது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறோம். நித்திரைக்கு ஒப்பாக இருக்கிறீங்க, புல்லுக்கு ஒப்பாக இருக்கீங்க, ஒரு கதையை போல என் நாளெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. 70 வருஷம் 80 வருஷம் தான், ஆனால் அது கூட வருத்தமும் ஜஞ்சலமுமாக தான் இருக்குது, சந்தோஷமாகவே இல்லை. இத்தனை புலம்பல் நமக்குள்ளே இருக்குது. அவர் நித்திய தேவன். நான் நித்தியமற்றவன், அவர் நித்திய தேவன். அப்போ எவ்வளவு தூரம் நான் அவருக்கு பணிந்து போக வேண்டும்? என் வாயின் வார்த்தையிலே நான் அவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் மேலானவர் அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அவர் சிருஷ்டிகர், அவர் எல்லாவற்றிற்கும் முன்னானவர், எல்லாவற்றிற்கும் பின்னானவர் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் சொல்லணும். கோபத்தினால அவர் அழிக்கிறார்னு இருக்கு வேதத்தில். அவர் அதிகாரமுடையவர், அவர் அதிகாரமுடையவர். சிருஷ்டிக்க அதிகாரம் படைத்த கர்த்தரே முடிவை கொண்டு வருகிற அதிகாரமும் உடையவர். வேற யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது. இது நமக்கு தெரியணும், இது நமக்கு தெரியணும். இதை நாம் வாய் விட்டு அறிக்கை செய்யும்போது கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். என் பிள்ளை என்னை அறிகிற அறிவிலே வளருகிறான், அவன் என்னிடத்திலே என்னை பற்றி புகழ்ந்து பேசுகிறான் அப்படிங்கும்போது அதிலே அவர் நெக்குருகி போகிறார். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, வாயின் வார்த்தையில் என்னென்னலாம் செய்யலாம்? வாயின் வார்த்தையில் துதிக்கலாம், பாடலாம், பேசலாம். துதிக்கலாம், பாடலாம், பேசலாம். துதியுங்கள். இப்போ மோசே துதித்தது போல புது புது துதிகளை எடுத்து துதியுங்கள். புது புது துதிகளை உங்கள் வாயில் நீங்கள் போடணும்னா இந்த வேதம் உங்களுக்குள்ளே கரைந்து கிடக்க வேண்டும். இந்த வேதத்தை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். இந்த வேதத்துக்குள்ளே இருக்கிற தேவனை நீங்கள் அலசி பார்க்க வேண்டும். அவருடைய குணங்களை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு ஆராய்ச்சி செய்யணும் இந்த வேதத்தை வச்சு. இரவும் பகலும் உன் வேதத்திலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நமக்கு அதெல்லாம் தெரியும், ஆனால் நம்ம இரவும் பகலும் செய்கிறோமா? முடியாது. ஒரு செர்மனை கிரியேட் பண்ணணுன்னா ஒரு மெசேஜை எடுத்து உள்ளே வாசித்து ஒரு வாரம் 2 வாரம் உள்ளுக்குள்ளேயே அசை போடணும் எல்லா ப்ரீச்சர்ஸும். அப்போ தான் அது ஒரு நல்ல செர்மனாக அதை பெற்றெடுக்க முடியும். உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தான் நான் அதை அசை போடுறேன். உங்ககிட்ட பேசலைனாலும் நான் அசை போடணும். அப்போ தான் நான் வேதத்தை நேசிக்கிறேன்னு அர்த்தம். அப்படி நான் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேதத்தை நான் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். என் வாயிலே துதி இருக்க வேண்டும். துதியில் அவர் பிரியப்படுறாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரத்தில் 15வது வசனம், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். செலுத்துங்க துதி பலிகளை. அதுதான் உதடுகளின் கனி, அதுதான் நீங்கள் கொடுக்குற the highest sacrifice. உங்கள் வாயின் வார்த்தைகளினாலே தேவனை புது புது நாமங்களை சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிற வண்ணமாய் தேவனை புகழ்ந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தையிலே மகிமைப்படுவார், உங்கள் வாயின் வார்த்தையிலே சந்தோஷப்படுவார். 2வது, பாடுங்க. பாட்டு வருதோ வரலையோ பாடுங்க. எனக்கெல்லாம் பாட்டு வராது, ஆனால் வரணும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ இப்போல்லாம் 1-2 பாட்டு சரியாக பாடுறேன், ஆனால் நிறைய பாட்டு ராகத்தை தப்பாக தான் பாடுவேன். எங்கள் வீட்டில் நல்லா வாங்கி கட்டுவேன். எல்லாரும் ஒரு ராகத்தில் பாடுவாங்க, அப்பா மட்டும் வேற ஒரு ராகத்தில் பாடுவார். ஆமாம், எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஆனால் நான் பாடினால் என் தேவன் இறங்கி வருவார்.
நான் பாடினா அவர் சந்தோஷப்படுவார். எனக்கு தான் அவர் சத்தமே வராதே, பாட்டே வராதே. ஆனால் நான் பாடும்போது நான் அவருடைய பிரசன்னத்தை உணர்வேன். எனக்கு ஜெப அறை மொட்டை மாடி தான். மொட்டை மாடியில் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அவர்கிட்ட பேசுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அவர்கிட்ட பாடுவேன். அவர் நான் பாடும்போதும் பேசும்போதும் அவர் மனதுருகுகிறவராய், சந்தோஷப்படுகிறவராய், பூரிக்கிறவராய், என்னோடு இடைப்படுகிறவராய் அவர் இருக்கிறார். நமக்கும் அப்படிதாங்க. நம்ம பாடணும், கீர்த்தனம் பண்ணுங்கள். எபேசியர் 5வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுது, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். எல்லா சூழல்லையும் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணால் கூட பாட்டா பாடுங்க. என் கர்த்தர் அதை செய்தார், இதை செய்தார்னு பாடுங்க. கர்த்தர் உங்களோடு கூட அவர் அப்படியே சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துங்கள் கர்த்தரை. 3வது, ஜெபியுங்கள். ஜெபத்தில் அவர் சந்தோஷப்படுவாரா? ஆமாம், அவர் ஜெபத்தில் சந்தோஷப்படுவார். எப்போ ஜெபத்தில் சந்தோஷப்படுவார் தெரியுமா? நீங்கள் துக்கத்தில் இருக்கும் போதும் அவரை நோக்கி பார்த்தால் சந்தோஷப்பட்டுருவார். என் பிள்ளை இந்த கஷ்டமான சூழல்லையும் என்கிட்ட வரான்ப்பா. பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், பாடினார்கள்னு பார்த்தோம். பேதுரு ஜெபித்தான்னு இருக்கு. அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பேதுருவும் அங்கே சிறைச்சாலையிலே ஜெபம் பண்ணினான். முன்னாடி பின்னாடி வசனங்களை நம்ம பார்த்தோம்னா தெரியும். ஜெபம் பண்ணினார்கள். பிரச்சனை ஒன்று இருக்கு, சபைக்கே ஒரு பிரச்சனை. சபையினுடைய பிஷப்பை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஜெயிலில் வச்சிருக்காங்க. சபை ஜெபம் பண்ணுகிறது. அங்க பிஷப் உள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது? ஆமாம், சிறைச்சாலைக்கு வெளியில் படக்குன்னு அவரை தூக்கி தூதன் விட்டுட்டு போயிட்டார். இவர் வாட்டுக்கு நடந்து சபை நடக்கிற இடத்துக்கு போகிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். எப்போ? அவரை நாம் செபிக்கும் போது. எனக்கு பிரச்சனையான நேரத்திலேயும் அவரை நோக்கி பார்க்கும்போது. ஏன்னா நிறைய நேரங்களில் செழிப்பாக இருக்கும்போது அவரை நோக்கி பார்க்க மாட்டோம், பிரச்சனையாக இருக்கும்போதும் அவரை நோக்கி பார்க்க மாட்டோம். மாட்ரேட்டாக இருக்கும்போது தான் நம்ம ஜெபிப்போம். பிரச்சனையாக இருக்கும்போது நமக்கு கடுப்பு தான் கூட வரும். என்ன இவ்வளவு உண்மையாக இருக்க முயற்சி பண்ணுறோம், கர்த்தர் நம்மளை இப்படி பாடாப்படுத்துகிறாரே, நான் கோவிச்சுக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர். போங்க, கர்த்தர் உங்கள் ஜெபத்திலே சந்தோஷப்படுகிறார், உங்கள் பாடலிலே சந்தோஷப்படுகிறார், உங்கள் துதியிலே சந்தோஷப்படுகிறார். இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், நீங்கள் சாட்சி சொல்லும்போது அவர் சந்தோஷப்படுகிறார். சும்மா அளப்பாதீங்க சாட்சியை. சாட்சி சொன்னால் நறுக்கு தெரிச்சா மாதிரி இருக்கணும். 4 வார்த்தை சொன்னாலும் சரியாக பேசணும். தேவன் உங்களுக்கு என்ன செய்தார்ன்றதை பேசுங்க. நீங்கள் என்ன செய்து அதை பெற்றுக்கொண்டீர்கள்னு பேச வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் என்ன செய்தார், சாட்சி சொன்னால் இது இல்லையா சாட்சின்னு சொல்லுகிற மாதிரி ஒரு சாட்சி சொல்லுங்கள். தேவன் மகிமைப்படுவார். நான் அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், அதனால தேவன் எனக்கு இதை செஞ்சார். நோ, எதை செய்ததினாலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்யவில்லை. தேவன் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நன்மை செய்கிறார். அது நமக்கு புரியணும். ஸோ வார்த்தையிலே நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். 2வது, செயலிலே தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். உண்மைதான், அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது இந்த எபிரேய ஜனங்களுக்கு ஒரு கூறுவாரும் கிடையாது. என்னதான் நம்மெல்லாம் மன்னாவை பார்த்திருந்தால், காடையை அப்படியே வானத்திலிருந்து பொழிகிறத பார்த்துருந்தா நான்லாம் வேலைக்கே போயிருக்க மாட்டேன். போதும் இருக்கிறத சாப்பிட்டுட்டு பேசாமல் இருப்பான், விடுங்க. ஆமாம், கர்த்தர் நம்ம கூட இவ்வளவு காலமாக இருக்கிறாரு, இவ்வளவு தயவாக இருக்கிறாரு, வாங்கப்பா அப்படின்னு சொல்ல முயற்சி பண்ணியிருப்பேன். அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பேன்னு தெரியல. நான் நம்புகிறேன் அப்படி. இவ்வளவு கொடுத்தும் அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இவ்வளவு கொடுத்தும் 10 கட்டளைகளை கொடுத்து இதை ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரடியாக தான் பேசுகிறார். காதை பொத்திக்கிறாங்க. கர்த்தரை பேச வேணான்னு சொல்லு, நீ பேசு அப்படின்னு மோசேட்ட சொல்கிறாங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற திராணி கூட இல்லாத பாவிகள். பாவம் இருந்தால் தான் கர்த்தருடைய பிரசன்னம் கஷ்டமாக இருக்கும். ஒரு தேவ மனுஷன் சொன்னார், நரகம், ஸ்வர்க்கம் அல்லது பரலோகம், இந்த ரெண்டுமே தேவனுடைய பிரசன்னம் தான். தீயவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னமே வழியை தரும், நல்லவர்களுக்கு தேவனுடைய பிரசன்னமே மகிழ்வை தரும்.
ரெண்டுமே தேவ பிரசனம் தான். ஒரு தேவ பிரசனத்தை இவங்க ஏற்றுக்கவே முடியல. ஐயையோ அவர் பேச வேணான்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ பேசு. அப்புறம் திரும்பவும் மோசே தான் போய் 10 கட்டளைகள்லாம் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வர்றதுக்கு முன்னாடி கண்ணுக்குட்டியை செய்கிறாங்க, விபச்சாரம் பண்ணுகிறார்கள், நிர்வாணமாக ஆடுறாங்க. உருக்குலைஞ்சு போச்சு அவருடைய கோலே. நாட்களை எண்ணும் அறிவை இழந்து போனார்கள். எகிப்திலேருந்து எதுக்குடா அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கு? 430 வருஷம் அடிமையாக தெரிஞ்சிங்களே, இப்போ எப்படி இருக்கீங்க? உடல் காய உடல் தேய வேலை பார்த்தா கூட ஒருவேளை கஞ்சி கிடைக்காது உங்களுக்கு, இப்போ உங்களுக்கு அவ்வளவும் கிடைக்கிறது. நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறீர்கள், ஒன்றிலும் குறைவில்லை. ஆனால் அங்கு பாவம் வந்து விட்டது, விக்கிரகாராதனை வந்து விட்டது, விபச்சார வேசித்தனம் வந்து விட்டது, முறுமுறுப்பு வந்து விட்டது, மீறுதல் வந்து விட்டது, விக்கிரகாராதனை வந்து விட்டது, திருப்தியின்மை வந்து விட்டது, எல்லாமே வந்துருச்சு. இதெல்லாம் இப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கு. தேவன் நமக்கு எவ்வளவு செஞ்சார்? we don't mind. தேவன் எவ்வளவு செய்யலை? ஜூம் இட். எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்க்குறோம். எதை செய்யவில்லை? ஜூம் பண்ணி பாரு. இதை செய்யலை, அதை செய்யலை, அதை செய்யலை, அதை செய்யலை. இது 5 இருக்கும். எதை செய்தார்? அது 500 இருக்கும். எதை செய்தார் அதை பார்க்குறதே இல்லை. ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 40 நாள் நடந்து போய் பார்த்து திரும்பி வந்த வேவுக்காரர்கள் பார்த்த தேசத்தை இவர்கள் சென்று சேர 40 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? 40 வருஷத்தில் அவர்கள் ஒருவர் கூட மீதமாக இருக்கவில்லை. அத்தனை பேரும் செத்து ஒழிகிற வரை தேவன் அவர்களை கானானுக்குள் கூட்டி போகவில்லை. தேவன் கொண்டு வராங்க. போன வாரம் கிடியன்ஸ் மீட்டிங் ஒருத்தர் அப்போ தான் முதல்ல பிரசங்கம் பண்ணுறார் எங்களுக்கு. அவர் எடுத்த வசனம் ரொம்ப அருமையாக இருந்தது. அதில் அவர் சொன்னார், தேவன் அழைத்து விசுவாசியாக்கி நீங்கள் பின்திரும்பினால் தேவன் அவர்களை அழிப்பார்னு ஒரு வசனம் இருக்குன்னு காட்டினார். யூதால 5வது வசனம், ஒரு அதிகாரம் தான். யூதா எழுதின புத்தகத்தில் 5வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. நீங்கள் முன்னமே, யூதா 5வது வசனம் தானப்பா? வாசிங்கப்பா. என்னவெனில் கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். விசுவாசியாதவர்களை தண்டித்தார்னு சொல்லலை, அழித்தார்னு எழுதப்பட்டிருக்குன்னு பிரசங்கம் பண்ணார். உண்மைதான். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசியாக இருக்கிறவர்கள். ஆனால் விசுவாசியாமல் போயிட்டோன்னா அழிவு நமக்கு காத்திருக்கிறது. அழிவு நமக்கு மோசே கூட எக்ஸம்ஷன் கிடையாது. மோசே கூட எக்ஸம்ஷன் கிடையாது. மோசேக்கும் கானான் தேசத்தை பார்க்கும் பாக்கியம் இல்லை. பார்க்கும் பாக்கியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சுதந்திரிக்கும் பாக்கியம் இல்லை. என பார்த்தார் மலையில் நின்று, அதான் கானான் தேசம். பஞ்சு மிட்டாய்க்கு ஒரு பிள்ளை விரும்புதுன்னா பஞ்சு மிட்டாயை வாங்கி கொடுக்கணும். அதுதான் பஞ்சு மிட்டாயின்னு காட்டக்கூடாது. அதுதான் பஞ்சு மிட்டாயின்னு காட்டினா பஞ்சு மிட்டாய் கேட்குற பிள்ளைக்கு சரியாயிருமா? அப்படி தான் கர்த்தர் காட்டினார் மோசையை கூப்பிட்டு, இதே அதுதான் கானான் தேசம், பார்த்துக்க. பாவம் மோசே, சின்ன தப்போ பெரிய தப்போ, கர்த்தர் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு முடிவை வச்சிருக்கிறார். அப்போ என்ன செய்யணும் நாம? இப்போ இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? பரிசுத்த குலைச்சலாக இருந்தார்கள், திருப்தியற்று இருந்தார்கள், கீழ்ப்படிதல் அற்று இருந்தார்கள். ஒன்றும் கை காலெல்லாம் முடங்கலை. இவங்களுக்கு எல்லாம் கொளுத்தவர்களாக, திமிரெடுத்தவர்களாக இருந்தார்கள். இப்போ இவங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் தங்களுடைய சரீரத்தால் தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். தங்களுடைய சரீரத்தால் தேவனை ஆராதிக்க வேண்டும். செய்கையில் ஆராதனை 2வது தலைப்பு. செய்கையில் ஆராதனை இல்லை செய்கையால் தேவனை மகிழ்வித்தல். எந்த தலைப்பு வேணாலும் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கோங்க. நான் ஆராதனைன்னு எழுதியிருக்கேன், ஆனால் கர்த்தர் சொல்லும்போது மகிழ்வித்தல் தான் சொன்னார். கர்த்தர் செய்கையால் தன்னை மகிழ்விக்க விரும்புகிறார். என்ன செய்கிறீங்க? பரிசுத்தமாக இருக்கணும்னு முதல்ல விரும்புகிறார். பரிசுத்தமாக இருக்க என்ன மெனக்கடலை நாம் செய்தோம்? பரிசுத்தமாக இருக்க என்ன மெனக்கடலை நாம் செய்தோம்? நம்ம பரிசுத்தமாக இல்லை, அது 2வது. ஆனால் பரிசுத்தமாக இருக்க என்ன மெனக்கடல் செய்தோம்? கர்த்தர் அதை விரும்புகிறார். நான் பரிசுத்தமாக இருக்க இந்த முயற்சியெல்லாம் பண்ணேன். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் முயற்சியே செய்யலைனா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள்.
அது நான் தான் செய்யணும். ஆனால் அதுக்கு உதவி செய்கிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது தான் ஆராதனை. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு மகிழ்ச்சி. அது அவரை மகிழ்விக்கும். இந்த சரீரத்தை பரிசுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்களும் நானும் என்ன முயற்சி செய்தோம்? இந்த கேள்வி பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு யார்கிட்டையுமே பதில் இல்லை. யார்கிட்டையுமே பதில் இல்லை. ஒருவனாகிலும் இல்லை, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. ஆனால் முயற்சி செய்யணும். இந்த முயற்சியை தேவன் விரும்புகிறார். இந்த பாவத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுதில்ல, இந்த பாவத்தை விட்டுவிட நான் என்ன முயற்சி செய்தேன்? சொல்லுங்க, இந்த பாவத்தை விட்டுவிட நான் என்ன முயற்சி செய்தேன்? அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா? நீங்கள் எத்தனை முறை தவறினாலும் அத்தனை முறையும் அனுசரித்து அரவணைத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி என் பிள்ளை வெளியில் வந்துட மாட்டானான்னு ஒரு நாளும் தண்டிக்காமல் உங்களை எத்தனை பயபத்திரமாய் அப்படியே பத்திரமாய் பாதுகாத்து கொண்டு வருகிறார். என்ன செஞ்சோம்? இந்த பாவத்திலிருந்து விடுபட நான் என்ன முயற்சி செய்தேன்? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. ஆராதனைனா நான் செய்ய வேண்டியது. கர்த்தரே செஞ்சுக்க மாட்டார் அவருக்கு ஆராதனை. நான் என்ன செய்தேன்? நீங்கள் என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. நான் பரிசுத்தமாக இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும்னு கேட்குறோம்ல. நாட்களை எண்ணும் அறிவை தாங்க. இந்த பாவம் இல்லாமல் வாழ எனக்கு ஒரு அறிவை தாங்க. இந்த சரீரத்தினால் உம்மை கனப்படுத்த எனக்கு ஒரு அறிவை தாங்க. இங்கே பாருங்க, சரீர பாவம் சரீர பரிசுத்தம் என்பது வாலிபர்களுக்கு மட்டுமானதுன்னு நினச்சிக்காதீங்க. சாகும் வரை இந்த சரீரம் பாவம் செய்யும். சாகும் வரை இந்த சரீரம் பாவம் செய்யும். இந்த சரீரத்தை அடக்கி ஒடுக்கி ஆள்றதெல்லாம் எளிமையான வேலையே இல்லை. எளிமையான வேலையே இல்லை. ஆனால் அதை அடக்கி ஒடுக்கி ஆளுகை செய்ய நீங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதை நம்ம செய்யணும். எத்தனை வயதானாலும் நாம் சரீரத்தை ஒடுக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். போன வாரம் தான் ஜோஷாமாதன் பிரதர் பார்த்தேன். நம்ம மீட்டிங்கில், எங்கள் கிரியன்ஸ் மீட்டிங்கில் பார்த்தேன். ரொம்ப மெலிஞ்சிருந்தார். என்ன பிரதர் ரொம்ப மெலிஞ்சிருக்கீங்க? ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும்னா சரீரத்தை ஒடுக்கணும்ல. என்ன அர்த்தத்தில் சொன்னான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வார்த்தை எனக்குள்ளே ரொம்ப உள்ளே போச்சு. இது வரைக்கும் ஒரு நாளும் உருப்படியாக ஃபாஸ்டிங் இருந்து சரீரத்தெல்லாம் ஒடுக்குனதே கிடையாது. நான்லாம் பெருமையாலாம் சொல்லலை, என்னால் இருக்க முடியல. 7-8 வருஷம் ஆச்சு உருப்படியாக ஃபாஸ்டிங் இருந்து. அப்பப்போ இருக்கிறோம். ஏதோ ஒரு வேளை 2 வேளை ஃபாஸ்டிங்னா இருக்க முடியுது. ஒரு 2 நாள் ஃபாஸ்டிங் கூட என்னால் கண்டினியூஸாக இருக்க முடியாது. ஒரு நாள் கூட உருப்படியாக முழுசாக இருக்க முடியாது. இது என்னுடைய பலவீனம். அவர் சொல்லும்போது எனக்கு உரைத்தது, ஒரு நாள் 2 நாள் கூட இருக்க முடியல. அவர் ரிட்டையர் ஆகிட்டாரு. ஹீ இஸ் ஹேவிங் அ ஃபாஸ்டிங். ஏன்ப்பா உன்னால் முடியல அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி. நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏதாவது 1 நாள் 2 நாள் தொடர்ந்து எச்சியாக ஏதாவது ஃபாஸ்டிங் இருக்க முடியுமான்னு. உடம்பை ஒடுக்குங்கள். ஃபாஸ்டிங் அதுக்கு ஒரு நல்ல டூல். தேவனிடத்திலே சேருவதற்கும் என் சரீரத்தை ஒடுக்குவதற்கும் ஃபாஸ்டிங் நல்ல டூல். ஃபாஸ்ட் பண்ணுங்க, நல்ல உபவாசம் இருங்கள். தண்ணீர் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் ஒரு நாள் இருந்து பாருங்கள். ஒன்றும் ஆகாது. கர்த்தர் நல்ல எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ளே கொடுத்து வச்சுருக்கிறாரு. 5 நாள் 10 நாள் சாப்பிடலைனாலும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற எனர்ஜியை எடுத்து, ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜியை வச்சு நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகும். என்ன கொஞ்சம் சோர்வாக இருக்கும், பரவாயில்ல, முயற்சி பண்ணுங்க. உங்கள் சரீரத்தை ஒடுக்குங்கள். உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாக்கி கொள்ள நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இன்னொன்று, சரீரத்தில் பலன் குறையும் போது தான் பாவம் குறையும். சரீரத்தில் பலன் இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கும். சரீரத்தில் பலனை குறைங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் கை வைங்க. தொண்டைக்கு கொஞ்சம் கத்தி வைங்க. இதெல்லாம் தேவை. இட் இஸ் நீடட். 2வது, கீழ்ப்படியுங்கள். வார்த்தைகளை என்ன சொல்கிறாரோ அப்படியே கீழ்ப்படிங்க. எத்தனை பிரமாணங்கள் இருக்கிறதோ, எவ்வளவு மேக்சிமம் உங்களால் கடைபிடிக்க முடியுமோ கடைபிடியுங்கள். முன்னாடி இருந்த மாதிரி பிரமாணம் லகுவானது இல்லை. இப்போ இருக்கிற பிரமாணம் எல்லாம் ரொம்ப கடினமானது.
இப்போ இருக்கிற பிரமாணங்கள் சிந்தை சம்பந்தப்பட்டது, முன்னாடி இருக்கிற பிரமாணங்கள் சரீரம் சம்பந்தப்பட்டது. நீங்கள் சிந்தையை அடக்க முடியுது, அடக்க முடியல, அது ரெண்டாவது. சரீரத்தை அடக்க ஒடுக்க அவருடைய பிரமாணங்களை நீங்கள் கீழ்ப்படியுங்கள். பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர் சொல்லுகிற சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியுங்கள். எதை செய்யுன்னு சொல்கிறாரோ அதை செய்யுங்க, எதை செய்யாதேன்னு சொல்கிறாரோ அதை செய்யாதிருங்கள். மூணாவது, சபை செயல்பாடுகள். இதுக்கு வாங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சபைக்கு வாங்க. சபைக்கு வருவது ஒரு ஆராதனைங்க. வந்தாலே தேவன் மகிமை சந்தோஷப்பட்டுருவார். நீங்கள் வந்தாலே தேவன் சந்தோஷப்பட்டுருவார். சபைக்கு வாருங்கள். என் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது. அது ஆரோனின் சிரசிலே வடுகிற தைலத்தை போல இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றா கூடி வந்துட்டாலே உங்களுக்கான அபிஷேகத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். உங்களுக்கான அழைப்பை தேவன் அங்கு உறுதிப்படுத்துகிறார். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை தேவன் அங்கு சொல்லி தருகிறார். அதான் அர்த்தம். நீங்கள் கூடி வந்தாலே தேவன் அங்கே வந்துடுவார். 2 பேர் 3 பேர் ஒருமனப்படுகிற இடத்துல அசைவாடுவேன்னு சொன்னார். 2 பேர் 3 பேர் துதிக்கிற இடத்துலன்னு சொல்லலை, 2 பேர் 3 பேர் ஜெபிக்கிற இடத்துலன்னு சொல்லலை, 2 பேர் 3 பேர் ஒருமனப்படுகிற இடத்துல ஆண்டவரை துதிப்போம்னு 2 பேர் 3 பேர் ஒன்றா வந்துட்டாலே அவருடைய அபிஷேகம் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். கையை தூக்கி ஆராதின்னு சொன்னால் கையை தூக்கி ஆராதிங்க. முழங்கால் படியிட முடிஞ்சால் முழங்கால் படியிடுங்க. இது இந்த சபை சார்ந்த, இந்த சரீரம் சார்ந்த வேலை. சில நேரங்களில் எல்லா இடங்களையும் ரிஜிடாக இருந்துக்கிறோம். என்ன முடியுமோ அதை செய்யுங்கள். முழங்கால் போட முடியலையா, முயற்சி பண்ணிங்களா? முழங்கால் போட வீட்டில் ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே முழங்கால் போடுன்னு சொன்னால் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் ஆயிராது. முயற்சி பண்ணுங்கள். கைகளை உயர்த்தி தேவனை துதிப்போம்னா கைகளை உயர்த்துங்கள், ஒன்றும் ஆயிராது. கைகளை தந்தவர் கர்த்தர். அவரை துதிக்கும் போது இதில் பலன் இல்லாமல் போய்விடாது. என்ன மேக்சிமம் உங்களால் இந்த சரீரத்தால் தேவனை துதிக்க முடியுமோ அவ்வளவு மேக்சிமம் இந்த சரீரத்தை தேவனுக்கு விட்டு கொடுங்கள். சமூக செயல்பாடுகள். பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். சங்கீதம் 95:6 இருக்கு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக. இந்த கால் அவர் தந்தது, இந்த கை அவர் தந்தது. ஏன் அவருக்கு முன்னாடி குனியக்கூடாது? அவருக்கு முன்னாடி முழங்கால் போடக்கூடாது? அவருக்கு முன்னாடி பணியக்கூடாது? லெட் அஸ் டூ தட் அப்படின்னு அழைக்கிறார் அந்த சங்கீதக்காரன். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 7லையும் எபிரேயர் 10:25 வாசிச்சோன்னா சபை கூடி வருதலை தேவன் விரும்புகிறார். அங்கே இருக்கும் சீஷர்கள் கூடி வந்திருக்கையில், எபிரேயரில் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நம்ம அப்படி தான் இருக்கணும். இதெல்லாம் விட்டுவிடக்கூடாது. என்ன மேக்சிமம் உங்களால் இந்த சபைக்கு வர முடியுமோ வாங்க. எவ்வளவு மேக்சிமம் தேவ பிரசன்னத்தில் இருக்க முடியுமோ இருங்க. நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரோடு நெருக்கமாக இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சபைக்கு வராமல் இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விழுதல் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. சபைக்கு வாருங்கள். செய்கையிலே தேவனை ஆராதியுங்கள். சரீர பரிசுத்தத்திலே, கீழ்ப்படிதலிலே, சபை செயல்பாடுகளிலே, செய்கையிலே தேவனை ஆராதியுங்கள். அடுத்தது விருப்பத்தில் ஆராதனை. என் டிசையரே அவரை மகிழ்விக்கணும். நான் எதெல்லாம் விரும்புகிறேன் அந்த விருப்பத்தை பார்த்தாலே அவர் மகிழ்ந்து போகணும். இப்போ வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றாங்கன்னோமே பரபரன்னு என் 2 பிள்ளைங்களும் போய் டீயை போட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு அவங்கள சரியாக கவனித்து அனுப்பிட்டா அவங்க கேட்பாங்க, டீ ப்ரைஸியாக போட்டது சூப்பராக இருக்கே, நல்லா இருக்கோ இல்லையோ சொல்லிடுவாங்க. ஆனால் நல்லா தான் போடுவாங்க. 2 பிள்ளைங்களுமே டீ சூப்பராக போடுவாங்க. நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்டரே எப்படி சொல்லியிருக்காங்க 2-3 தடவை. இப்போ இப்படி சொல்லும் போது இவங்களுடைய டிசையர் என்ன? வருகிறவர்களை நன்றாக கவனித்து கொள்ள வேண்டும். இந்த விருப்பமே அங்கே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வந்துருச்சா? உங்கள் இருதயத்துக்குள்ள இருக்கக்கூடிய விருப்பங்களை தேவன் பார்க்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் விருப்பங்களை, எண்ணங்களை, எண்ண ஓட்டங்களை, எதிர்கால திட்டங்களை சகலத்தையும் அறிந்திருக்கிற கர்த்தர். உங்கள் விருப்பம் தேவனை மகிழ்விக்க வேண்டும். அப்படி மகிழ்விச்சுச்சா? இவங்க விருப்பம் மகிழ்விக்கலை. ஏன்னா இவங்களுக்கு விக்கிரகம் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, மண்ணா பிடிக்கல. இவங்க விருப்பம் கொமட்டிக்காயும் வெள்ளைப்பூடும் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. விருப்பம் அப்படி தான் இருந்துச்சு. தேவனை சந்தோஷப்படுத்துவோம்னு அவங்க ஒரு நாள் விருப்பப்படலை. எண்ணத்தை சாப்பிடுவோம்னு நினச்சிக்கிட்டே தெரிஞ்சாங்க. இதுதான் அவங்களுடைய விருப்பமாகவே இருந்தது. எதை ஒழிச்சு வைப்போம் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி ஒரு ஆள் இறந்து போனார்.
பொன்னையும் வெளியையும். அவர் தான் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கானான் தேசத்தை கொடுக்க போகிறான்னு தெரிஞ்ச பின்னாடி நமக்கு எதுக்கு பொன்னும் வெள்ளியும்? அப்போ ஒரு ஒரு விசாலமான பார்வை கர்த்தரை பற்றி இல்லாததினாலே விருப்பம் சின்னதாகி போயிடுச்சு. அப்போ விருப்பங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறதா? நீங்கள் விரும்புகிறதெல்லாம் பாருங்கள், எப்படி விரும்புகிறீங்க? இதில் அவர் எப்படியெல்லாம் விரும்புகிறான்னு பாருங்களேன். 13வது வசனத்தில் கடைசி வார்த்தையை பாருங்கள், இல்லை முதல் வார்த்தையை பாருங்கள். கர்த்தாவே திரும்பி வாரும். நீங்கள் திரும்பி வரணும் ஆண்டவரே, அவருடைய முதல் விருப்பம். 2வது 14 கடைசி வாசிங்க. திருப்தியாக்கும். திருப்திப்படுத்துங்க என்னைய. நான் திருப்தியாகவே இல்லை, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கேன், என்னை திருப்தி செய்யுங்க. என்கிட்ட இருக்க நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் ஆகணும்னு அவர் விரும்புகிறார். அடுத்தது பாருங்க, 15 கடைசி வாசிங்க. மகிழ்ச்சியாக்கும். 16 முழுசுமாவே இருக்கு. உன் ஊழியக்காரர்களுக்கு உமது கிரியையை காட்டுங்க. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு ஊழியக்காரங்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய மகிமைகளை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு வைங்க. நாங்கள்லாம் ஊழியக்காரர்கள், நீங்கள்லாம் ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள். உங்களுக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுவார், வெளிப்படுவார். அது மட்டும் பத்தாது ஆண்டவரே, எங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் மகிமையை வச்சு வைங்க. தாவீதுக்கு காரியங்களை வெளிப்படுத்தினார், சாலமோனுக்கு மகிமையை விட்டு சென்றார். அப்படி தான் நம்ம கேட்குறோம். என் கூட நீங்கள் பேசுங்க, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை சொல்லுங்கள், நான் செய்கிறேன். என் பிள்ளைகள் மீது உமது மகிமையை வைத்து வைங்க. என்ன விருப்பம் பாருங்களேன். அடுத்தது 17 ஆண்டவரே உமது பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்களை லவ் பண்ணுங்க ஆண்டவரே, அதான் அர்த்தம். உங்கள் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியைகளை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். இதை பொதுமொழிபெயர்ப்பில் வாசிக்கும்போது எங்களின் கைகளின் கிரியைகளை வெற்றியாக்கித்தாரும் அப்படின்னு இருக்கு பாருங்க. வெற்றிதாரும் இருக்கா? நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றிதாரும். உண்மைதான். எவ்வளவு விருப்பம், நம்முடைய விருப்பம் அவரை சார்ந்ததாக. திரும்பி வாங்க ஆண்டவரே, கடைசியா எங்களை நேசிங்க ஆண்டவரே, உங்களுடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. என் விருப்பம் அப்படிதான் இருக்கணும். என்னுடைய இருதயம் ஒப்படைக்கிற இருதயமா இருக்கணும். அவர்கிட்ட இருந்து வித்ட்ரா பண்ணிக்கிட்டே போகக்கூடாது. அவர்கிட்ட அப்படியே சரண்டர் பண்ணிடணும். இனி ஜீவிப்பது நான் அல்ல, என்னில் இயேசுவே ஜீவிக்கிறான்னு சொல்கிறோம்ல, வெறும் வாயில தான் சொல்கிறோம். அவர் தான் நமக்குள்ளே ஜீவிக்கிறார்னா அவருக்குள்ளே இருக்கிற டிசைர் தானே எனக்குள்ளே இருக்கணும். அப்போ என்னுடைய விருப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு அவர் விருப்பம் எனக்குள் மேலோங்கி இருக்க வேண்டும். அவர் விருப்பம் எனக்குள் மேலோங்கி இருக்க வேண்டும். உண்மைதான். போன வாரம் திங்கட்கிழமை 10ஆம் தேதி பசுமலை ஸ்கூலில் பைபிள் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. எனக்கு லீவ் இல்லை, என் வீட்டுக்காரம்மாவுக்கு லீவ் இருந்தது, அனுப்பிச்சி வச்சேன். தாமஸ் பிரதரும் ஸ்டெல்லா சிஸ்டர் லீவ் போட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு லீவு தானா? செமஸ்டர். ஓகே. தாமஸ் பிரதர் லீவை போட்டு தான் வந்திருப்பார். லீவை போட்டு வர்றாங்க, ஒரு ஊழியத்தை செய்கிறாங்க. நமக்கு ப்ரொவிஷன் இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய மெனக்கெடுவோமே. ஆசை தான். போகலைன்னா என்ன நடக்காதா? அந்த ஊழியத்தை நடக்க அங்கே ஒரு 15 பேர் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம போகலைன்னா நடக்காமல் போக போகிறதில்ல. ஆனால் நானும் அதில் ஒரு பங்காக இருக்கும்போது என்னை சும்மாலாம் கர்த்தர் விடமாட்டாருங்க. நமக்கு ஒரு ரெகக்னேஷன் அங்கே கொடுப்பார். ஊழியத்துக்கு போன அத்தனை பேரும் அந்த பிள்ளைகளை தனியாகவோ கூட்டமாகவோ சந்திக்கும் ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருவார். அந்த பிள்ளைகளுடைய ரட்சிப்பின் கணக்கை கர்த்தர் அவர்களுடைய கணக்கிலே ஏற்றுவார். உண்மைதான். அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். போகும்போது ஒரு 200 பிள்ளைங்களுக்கு அட்ரஸ் பண்ணுற பாக்கியத்தை பியூலாவுக்கு கொடுத்தாரு. பாட்டு பாடி எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற ஸ்லாக்கியத்தை தாமஸ் பிரதர் கொடுக்குறாரு. என்ன செய்யலை? கர்த்தர் நமக்கான கனத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் தான் கேட்குறார் அப்பப்போ, எனக்குரிய கனம் எங்கே? நான் தேவனானால் எனக்குரிய கனம் எங்கே? நம்ம தான் கொடுக்க தவறிடுறோம். என் ஆசை முதல்ல எப்படி இருக்கணும்? என்னுடைய விருப்பம் அவர்கிட்ட இதயத்தை கொடுக்குறதா இருக்கணும். பிடிங்கி நான் வச்சுக்கக்கூடாது. அவர் விருப்பம் என் விருப்பமாக மாறணும். அதுதான் ஒப்படைக்கும் இருதயம். 2வது நன்றியுள்ள இருதயம். நான் அப்போவே சொன்னேன், எவ்வளவோ ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செஞ்சுருக்கிறார். எதை செய்யலையோ அதை ஜூம் பண்ணி பார்க்காதீங்க. அவர் செய்யாதது இருந்துட்டு போட்டுங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் செய்யாமல் வைத்திருக்கிறார். ஆனால் அவர் செய்தது எத்தனை?
எதையாவது குறை சொல்ல முடியுமா அவர் செய்ததை? அவர் செய்தது எத்தனை! நாம் நினைக்காத இடத்துல சம்பந்தம் வந்துச்சுலங்கம்மா, மார்த்தாளம்மா, கர்த்தர் கொடுத்தார். நினைக்காத இடத்துல வேலையை கொடுத்தார். நம்ம நினைச்சோமா இந்த வேலை நமக்கு கிடைக்கும்? நம்ம நினைச்சோமா? நினைக்காத இடத்துல ஒரு வீடை கொடுக்குறார், நினைக்காத வேலையில் தர்றார். அவர் கொடுக்காதது என்ன? எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். உடுத்துறதுலையும் நம்ம சாப்பிட்றதுலையும் ராஜாக்களை போல இருக்கிறோம். நம்ம சபையில் வர்ற யாருமே சும்மாலாம் ட்ரெஸ் பண்ணுறதில்ல, தேவதைகள் போல வருகிறார்கள். ஆண் தேவதைகளும் பெண் தேவதைகளும், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. யாருடைய ஆடையாவது கொஞ்சமாக இருக்கா? இல்லை. எல்லாரும் மகாராணிகள் போல வருகிறீர்கள், மகாராஜாக்கள் போல வருகிறீர்கள். எண்ணத்தை அவர் குறைவாக கொடுத்தார். அப்போ நாம் என்ன யோசிக்கிறோன்னா, எதை கொடுக்கலைன்னே பார்க்கக்கூடாது, கொடுத்தவைகளுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் கொடுத்த மன்னாவுக்கு நன்றி சொல்லணும், அவர் கொடுத்த காடைக்கு நன்றி சொல்லணும், தேயாத செருப்புக்கு நன்றி சொல்லணும், வருகிற அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்துக்கு நன்றி சொல்லணும், கூடவே வருகிற கண்மலைக்கு நன்றி சொல்லணும், எல்லாவற்றிற்கு மேலே தனக்கு முன்பாக போகிற தேவனுடைய சமூகத்துக்கு நன்றி சொல்லணும். இத்தனை விஷயங்கள் நன்மையாக இருக்கும்போது ஏதோ ஒன்று கிடைக்கல, கொமட்டிக்காய் கிடைக்கல, வெள்ளைப்பூடு கிடைக்கல, வெங்காயம் கிடைக்கலன்னு அழுகக்கூடாது. கர்த்தர் இதை தாண்டி மேலானவைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக நாம் அவரை சந்தோஷப்படுத்தணும். மூணாவது, உண்மையுள்ள இதயம். யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். சமாரியா ஸ்திரீட்ட கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியோடும் உண்மையோடும், அர்ப்பணிப்பின் இதயம், சரியான டாக்ட்ரின் இறையியல் கோட்பாடோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். சரியான இறையியல் கோட்பாடோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம். யோசுவா 24:15 24 நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். மேலே இருக்க வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேறு வேறு தேவத்தை சேவிக்கிறீங்க, நான் அப்படி இல்லை, என்னால் எனக்கு நன்மை செய்தவர் அவர், நான் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு தான் அங்கே மேலே இருக்கிற வசனங்கள் முழுசுமே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் வேறு தேவர்களை சேவிக்கிறார்கள். ஆனால் யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், அந்நிய தேவர்களை அல்ல. நமக்கு குலசாமி இயேசு கிறிஸ்து தான், வேற குலசாமியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு குலசாமி இயேசு கிறிஸ்து தான். நான் என் கிறிஸ்துவை மாத்திரம் சேவிப்பேன்னு நீங்கள் வரணும். இங்கே ஒரு கால், அங்கே ஒரு கால், அங்கே ஒரு, இங்கே ஒரு, அப்படிலாம் இல்லை. டோன்ட் டூ எனிதிங். தேவனுக்காக மட்டும் நில்லுங்கள், தேவனோடு மட்டும் நில்லுங்கள், குடும்பமாக தேவனை துதியுங்கள், ஆவியோடும் உண்மையோடும் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தின்படி தேவனை நீங்கள் விசுவாசியுங்கள். இதுதான் நம்ம அவருக்கு செய்யணும். சங்கீதம் 116 12 13 நானே வாசிக்கிறேன். அவர் செய்த உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். உண்மைதான், அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை அப்படி தூக்கிக்கணும், தூப கலசத்தை தூக்குற மாதிரி. கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே போங்க, இது என் சரீரம், இது தூப கலசம், இதை எரிக்க நான் விட்டு தருகிறேன். என் கர்த்தருக்கு முன்பாக நான் சுகந்த வாசனையாய் அசைவாட்டப்பட வேண்டும். போங்க, அவருக்காக வாழவும் மரிக்கவும் தீர்மானிக்கிறோம்ல, அந்த விருப்பம் கர்த்தருடைய பார்வையிலே மகிழ்வை தருகிறது. என் பிள்ளை எனக்காக நிற்கிறான். ஒப்படைக்கிற இருதயம், நன்றியுள்ள இருதயம், உண்மையுள்ள இருதயம், இந்த மூணுமே நமக்கு வேணும். இந்த மூணையும் நாம் செய்யும்போது, வார்த்தையிலே தேவனை மகிழ்விக்கும் போது, செய்கையிலே தேவனை மகிழ்விக்கும் போது, விருப்பத்திலே தேவனை மகிழ்விக்கும் போது, நமக்கு அவர் செய்வோம், நாம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். 13வது வசனத்தில், கர்த்தாவே திரும்பி வாரும், அவர் திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வருகிறார். உங்கள் வாழ்க்கைக்குள்ளே அவர் திரும்பி வருகிறார். ஒரு புது அத்தியாயத்தை, புது ஆரம்பத்தை உங்களுக்குள்ளே அவர் உண்டு பண்ணுகிறார். மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை, புதிய வாழ்க்கையை உங்களுக்கு அவர் கட்டளையிடுகிறார். 14 திருப்தி ஆக்கும்னு கேட்டோம் இல்லையா, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தியை கொண்டு வருகிறார். இனிமே நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகளே இல்லை, எல்லா இடங்களிலேயும் திருப்தியை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். மகிழ்ச்சி ஆக்கும்னு கேட்டோமே, மகிழ்ச்சி ஆக்குகிறார். உமது கிரியைகளை ஊழியக்காரருக்கும் உமது மகிமையை அவர்கள் பிள்ளைகளுக்கும் அவர் வெளிப்படுத்துவார், தருவார். அவர் தருவார்.
நமக்கு அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துவார். ரகசியமானது ஒன்றுமில்லை, எல்லா ரகசியங்களையும் நமக்கு அவர் வெளிப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கை இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? டோன்ட் வரி, உங்கள் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவ மகிமையை காண்பீர்கள். நீங்கள் பார்க்காத உயரத்தை உங்கள் பிள்ளைகள் பார்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் வேதத்தை மறந்தால் உங்கள் பிள்ளைகளை மறக்கிறேன்னு சொல்கிறார்ல, நீங்கள் வேதத்தை நேசித்தால் அவர் உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறார். உங்களுக்கு பேசுகிறாரு, அவர்களுக்கு மகிமையை தருகிறார். உங்களுடைய பலன் எல்லாம் எங்கு வருகிறது? உங்கள் பிள்ளைகளிடத்தில் வருகிறது. பயப்படவே பயப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகள் மகிமையாக இருப்பார்கள். அடுத்ததா 17வது, ஆண்டவரின் பிரியம் என்மேல் இருப்பதாக அவர் உங்களை விரும்புகிறார், அவர் உங்களை நேசிக்கிறார். அது இருக்கும். எங்கள் கைகளின் கிரியையை வெற்றியாக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். உங்கள் கைகளின் கிரியைகளில் எல்லாம் தேவன் ஜெயத்தை தருவார். நாம் செய்ய வேண்டியது 3 விஷயம்தான். நாட்களை எண்ணும் அறிவு வேண்டும். அந்த நாட்களை எண்ணும் அறிவுங்கிறது தேவனை சந்தோஷப்படுத்துறது தான். 3 விஷயத்திலே சந்தோஷப்படுத்துங்கள்: வார்த்தையிலே, செய்கையிலே, விருப்பத்திலே. ஜோமனோமா, எழுந்து நிற்போம். அழைக்கப்பட்டு விசுவாசிகளான நாம் நம்முடைய வாழ்க்கை குறுகினது என்பதை உணர்ந்து காலங்களுக்கு அப்பாற்பட்ட நித்திய தேவனை வார்த்தையால், செய்கையால், விருப்பத்தால் மகிழ்விக்கும் போது என்மேல் விழுந்த அழிவை நீக்கி திருப்தியான, மகிழ்வான, மகிமையான ஜெய வாழ்க்கையை தேவன் எனக்கும் என் சந்ததிக்கும் தருகிறார். ஆமேன். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக உமது சமூகத்துக்குள்ளே ஆண்டவரே நன்றி பாராட்டுகிறோம். என் கர்த்தர் நீர் பேசினதின்படி என்னுடைய வாயின் வார்த்தையினாலேயும் என்னுடைய செய்கையினாலேயும் என்னுடைய விருப்பத்தினாலேயும் உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே என்னை நான் விட்டு தருகிறேன். என் தேவரீர் என்னோடு இருந்து எனக்கு பலன் தாரும். இந்த தீர்மானத்தின்படி நான் நடக்கிறதற்கு நல்ல சிந்தையையும் பலனையும் சத்துவத்தையும் தாரும். வருகிற நாட்களிலே நீர் வைத்திருக்கிற திருப்தியான, மகிழ்வான, மேன்மையான ஜெயவாழ்வை நாங்கள் சுதந்திரிக்க எங்களை நாங்கள் ஒரு விசையாய் உமது சமூகத்துக்குள்ளே விட்டு தருகிறோம். எங்களை நேசியும், எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.